ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம பேக் போர்ஷன் வந்து நெக்கு வி நெக் தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு இடுப்பு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடுப்பு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை எடுத்துகிட்டு நீங்கள் சைடு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் டாட் இருக்குது இல்லைங்களா, பேக் டாட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு வந்துட்டு ஒரு கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் அப்படியே வெளியில் இருக்க மாதிரி விட்டு தைச்சிருக்கேன். சரிங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாம், இப்போ என்னப்போ நம்ம டாட் போட்டோம் இல்லைங்களா, போட்ட பிறகு நம்ம வெல்வெட் பீஸோட மேல் பக்கம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணும்போது ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது அடுத்த சைடு வச்சு அட்டாச் பண்ணும்பொழுது நெக்கோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடிங்க. சைடை தைக்கும் பொழுதும் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்கோடைய லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணுறது அந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் பீஸாக இருக்கிற இடம் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிசுறு வந்துட்டு நம்ம லைனிங் பக்கத்தில் வந்து திருப்பி தள்ளி விட்டுட்டு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு திரும்பியும் நம்ம வந்துட்டு மேலே வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டிச் போட போகிறோம். ஃபினிஷிங் ஸ்டிச் போடும்போது ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம போடுவோம். சரிங்களா, அந்த 1 இன்ச் அகலத்துக்கு போடும்பொழுது நீங்கள் வந்து அதே மாதிரியே வந்துட்டு ஒரு நெக் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, சைட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ நம்ம சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம அந்த நெக்கு கிட்ட வந்துட்டு திரும்பவும் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நெக் வந்து 2 ஈவனாக இருக்கா, இல்லை நம்ம இந்த இடத்துல தேவைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பேக்கோட இடுப்பு ஃபினிஷிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.